அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறேன். அது என்ன வைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து குடமிளகா எடுத்துருக்கேன். குடமிளகா, முட்டைக்கோஸ், கேரட்டு மூணையும் வந்து எல்லாம் வந்து சொரகி எடுத்துக்கலாம். சொரகி எடுத்துகிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் உருக்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, கேரட்டு, குடமிளகா எல்லாம் சொரகி வச்சுருக்கிறத அந்த பட்டரில் போட்டு எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சுட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம ஒரு பொடியை கட் பண்ண வெங்காயம் ஒன்று, சின்ன தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டிலே செஞ்ச மைனஸை வந்து அந்த வெஜிடபிள் கூட கலந்து வச்சுக்கலாம். அந்த மைனஸ் கலக்கிறதுக்கு முன்னாடி தனியாக வந்து வெஜிடபிள் வந்து தனியாக கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலாம். மைனஸ் பிடிக்காதவங்க அந்த வெஜிடபிளை வச்சு ப்ரெட்டு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நான் வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள் அதுக்கப்புறம் வந்து மைனஸை கலந்து அந்த வெஜிடபிளை வச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டில் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி புதினா சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த அரைச்ச புதினா கொத்தமல்லியில் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சு கலந்து வச்சுட்டு ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா மல்லி சட்னி அது கூட வந்து டொமேட்டோ சாஸ் அதையும் தேய்ச்சிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து அதையும் வச்சு நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சுட்டு தோசைக்கல்லில் வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு உருகுனதும் இந்த ப்ரெட்டை வந்து அதில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா ஸ்டஃபிங் பண்ண ப்ரெட்டை வந்து இந்த ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங்கில் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் தூவி இருக்கிறேன். எல்லாம் வந்து எல்லாம் இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு தோசைக்கெல்லாம் பட்டர் போட்டு நல்லா ஸ்டஃபிங் நல்லா முருகலாக நல்லா வாட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாண்ட்விட்ச் ரெடி. வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.